மீண்டும் இந்த மக்களை மதத்தை சொல்லி பழக்கப்படுத்தி உள்ளாங்க. இவனுக்கு மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் மதம் என்ன நிறைய அவர் பேசியிருக்க நான் பார்த்திருக்கின்றேன். அது ஒரு பார்வை. நான் ஒரு ஆன்மீக பார்வையோட சொல்லி இவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஆன்மீகம் அவங்க எது பை மீன்ஸ் ஆஃப் விர்ச்சுஸ் சொல்லும். நற்காரியங்களின் மூலமாக தான் ஆன்மீகம். நற்காரியமே இல்லாதது என்ன ஆன்மீகம்? சொல்லால், செயலால், சிந்தனையால் பகைமை, வெறுப்பு இதை பிரச்சாரம் செய்கின்றவருக்கு என்ன ஆன்மீகம்? உன் கணக்கிலே நீ ஆன்மீகம் இல்ல, அண்ணன் விடுதலை ராஜேந்திரனுடைய கணக்கிலே நீ ஆன்மீகம் இல்ல. ஆக ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஏமாற்று வித்தை தான். இது ஒரு வாக்குகளை வாங்குவதற்கு, மக்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு வித்தை. நீங்க ரெண்டு விதமாக, நாங்க ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமாக மக்களை கவரலாம். ஒன்னு அன்னைக்கு கிரீக் சொன்னா பாத்தாஸ் அப்படின்னா சிம்பத்தட்டிக் அப்ரோச், ரொம்ப இறக்கப்பட்டு பேசி சிம்பதியா பேசி. இன்னொன்னு ஈத்தாஸ், எத்திக்கல் அப்ரோச், பெரிய எத்திக்ஸ் பேசுறது. இன்னொன்னு லாஜிக்கல் அப்ரோச், கரெக்டா சொல்லுது. இந்த மேடை லாஜிக்கல் அப்ரோச். நம்ம யதார்த்தத்தை பேசுகின்றோம். நீ ஏற்றுக்கொண்டால் கொள், இல்லைன்னா உன் கர்மம் இதுன்னு விட்டுரும். ஆனா அது நம்ம சிந்திக்கவே விட மாட்டான். நம்முடைய உணர்வுகளோடு விளையாடுவார்கள். நம்முடைய மதம், நம்முடைய ஜாதி, எங்கடா இருக்கு ஜாதி? நான் இந்த ஜாதியை உலகம் பூரா தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இப்படி ஒரு பொல்லாப்பு கிடையாது. இன்னும் இருக்குது. இப்ப நீங்க ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டீங்கன்னா லேப்ரடார்னு இருக்கும், அல்சேஷன் பிரீட் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, அடுத்த இருக்கு. மாடை எடுத்துட்டா காங்கேயம் இருக்கு, அதுக்கப்புறம் காங்கிரஜன் ஒன்று இருக்கு, சிந்தியன் இருக்கு, ஃப்ரீசியன் இருக்கு, ஜெர்சி இருக்கு. மனுஷன் எடுத்துக்கிட்டா ஐரோப்பியன் இருக்கான், ஆப்பிரிக்கன் இருக்கான், மங்கோலியன் இருக்கான். இதெல்லாம் ஏனோ இருக்குதப்பா. எங்கடா ஜாதி இருக்கு? நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடும், உங்களுக்கு புரியும்படியே நான் சொல்லிதாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து சேலத்துல இருந்து ஒரு பிள்ளை, மதுரையில இருந்து ஒரு பிள்ளை, கன்னியாகுமரியில இருந்து ஒரு பிள்ளை, திருச்சி இப்படி 10 இடத்துல 50 இடத்துல இருந்து 50 பிரெக்னன்ட் தாய்மாரை கொண்டு வாருங்க. இந்த தாய்மாரை கொண்டு சமமா சாப்பாடு கொடுங்க, நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து இவங்களை பிள்ளை பிரசவிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் சாப்பாடு கொடுங்க. இந்த பிள்ளைய கொண்டு வரிசையா அங்க உட்கார வச்சுட்டு உங்களை வரிசையா கொண்டு இந்த குழந்தை என்னென்ன ஜாதின்னு சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? ஆட முட்டா பையல, யாரோட சொல்ல முடியும்? அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் குழந்தை. எனது ஒரே இனம், அதுல ஒன்று நீ வேறுபாடு காண முடியாது. இதுல 2 வெள்ளைக்கார குழந்தை வச்சுன்னு பாத்தீங்களா, அது உடனே தெரியும். அது கண்ணு நீளமா இருக்கும், 2 வெள்ளையா இருக்கும், முடி சிவப்பா இருக்கும், கொஞ்சம் வெயிட் கிட்டு வாட்டச்சட்டம் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். 2 நீக்ரோ குழந்தை இருந்தா நம்ம சொல்ல 2 நீக்ரோ இருக்கப்பா சொல்லலாம். 2 மங்கோலியன் குழந்தை இருந்தா தெரியும், மூக்கு சப்பி இருக்கும், ஆளு குள்ளமா இருக்கும், காப்பு மசிலா இருக்கும். என்னடா முட்டாள்! அப்படி எவ்வளவு நம்ம முட்டாள்தனமா ஏமாற்றி ஜாதி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இனம் இருந்தால் கூட இனத்தில் வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு இருக்கு? அவனுக்கு காலம் எழும்பினா பசிக்கும், நமக்கும் பசிக்கும். அவனுக்கு சாப்பிட்டா வயிறு நிறையும், நமக்கு சாப்பிட்டா வயிறு நிறையும். நம்ம குடல்ல என்ன போட்டாலும் ஜீரணிக்கும், அது மாதிரி அவன் குடல்ல என்ன போட்டாலும் ஜீரணிக்கும். இது ஜீரணிக்குவானதான் பிரச்சனை. நீங்க உலகத்துல உணவை வச்சு இவ்வளவு விவாதம் நடக்குது, இதுல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. என்ன உணவு கிடைக்குமோ அந்த உணவை அவன் சாப்பிடுவான். நீங்க இப்ப ஒரு அண்டார்டிகா ஏரியாவுக்கு போயிட்டு நான் மீன் சாப்பிட மாட்டேன், நீங்க சாவதான் செய்யணும், வேற வழி இல்லை. அங்க ஐஸ் கட்டி ஒண்ணுமே கிடையாது. அப்ப you have to choose death or fish. மீனை சாப்பிட்டு வாழுதியா இல்ல பட்டு சாகுதியா, இதான் முடிவு. அப்ப யார் வருது? அவன் உயிர் வாழலாம் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா சாகதான் செய்யணும். இதுல ஒன்றும் இன்னும் பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் கேட்டார்கள், லட்டை வாங்கினா, லட்டை சாப்பிட்டா, சொந்தக்காரனும் கொடுத்தாங்க, அவனும் சாப்பிட்டா, சந்தோஷமா போயாச்சு, அது டைஜஸ்ட் ஆகியே போயாச்சு. இப்ப சொல்ல கொழுப்பு இருந்தது, அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு இந்த கொழுப்பு, இந்த கையை மட்டும் குழப்பம் எடுக்க முடியுமா? இல்ல அது அங்கிருந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்தா அப்ப இந்த சிஸ்டம் அதை ஏத்துக்கிடுது. அந்த சிஸ்டம் அதை ஏத்துக்கிட்டாச்சு, அதுல டிஸ்பியூட் பண்ண கூட இல்லை. எனவே இது எல்லாமே நம்மை அவர்கள் மடையராக்கக்கூடிய வேலை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்று, தந்தை பெரியார் நமக்கு ஏற்படுத்திய அந்த சுயமரியாதை உணர்வு, சுயமரியாதையோடு மற்றவர்களையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான தத்துவம். அதே போன்று நம்மை மானமிழக்க செய்து நம்முடைய உரிமைகளை பறித்து நம்மை நிராயுதபாணிகளாக மாற்றி நமக்கு பல்வேறு மூட நம்பிக்கைகளை கற்பித்து அதை நம்ப வைத்து நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நமக்கெல்லாம் நம்முள்ளார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி பேசுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்னொன்று என்னவென்றால், எனக்கும் நம்முடைய அன்புக்குரிய தோழர் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால நெடிய தொடர்போடு இங்கு அவரோடு மேடையை பகிர்ந்து கொள்வது. நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பதுண்டு, நான் கடந்து வந்த பாதையை. தோழர் களத்தூர் மணி அவர்களை நான் சந்தித்தது என்பது ஏதோ இலக்கிய மேடையிலேயோ
இது ஏதோ விழாவிலோ நிகழ்ச்சியிலோ அல்ல, போராட்ட களத்தில் தான் நாங்கள் சந்தித்தோம். அணுவலைக்கு எதிரான முன்னெடுப்பு கூடங்குளத்தில் நடத்த நேரத்தில் அவர் அங்கு போராடுகின்ற மக்களோடு நாங்களும் சேர்ந்து களத்தில் நின்ற நேரத்தில் அவரும் அவரை சார்ந்த தோழர்களும் தமிழகம் முழுவதிலிருந்து எந்த எதிர்பார்ப்புமின்றி வந்து களத்திலே நின்று பணியாற்றினார்கள். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஆதரவு பிரச்சார இயக்கங்களை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு இயக்கம் இந்த திராவிடர் விடுதலை கழகம். அந்த வகையில் நான் என்றைக்கும் அவர்களுக்கு ஒரு நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 1989களில் அங்கே கூடங்குளத்திலே ஒரு அணுவலை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று கூறி ஒன்றிய அரசு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு விட்டு முன்வந்த நேரத்தில் அவ்வாறு அமைக்கப்படுகின்ற அணுவுலைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒற்றை வளமான அந்த நீராதாரம் என்பது அங்கிருக்கக்கூடிய பேச்சிப்பாறை அணையிலிருந்து எடுக்கப்படும் என்று அறிவித்த நேரத்தில் ஒரு மாணவனாக அன்றைக்கு நாங்கள் ஒரு சிலர் இணைந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறி அணுவுலைக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று பேச்சிப்பாறை அணைநீர் பாதுகாப்பு கூடங்குளம் அணுவுலை இயக்கம் எதிர்ப்பு இயக்கம் என்ற இயக்கத்தை கட்டமைத்தோம். அது போக போக தான் எங்களுக்கு தெரிகிறது அணுவுலை நீரை எடுப்பதை விட ஆபத்தானது என்று. அதனுடைய பெயர் கூடங்குளம் அணுவுலை எதிர்ப்பு பேச்சிப்பாறை நீர் பாதுகாப்பு இயக்கம் என்று மாற்றப்படுகிறது. அது பல்வேறு வடிவங்களை எடுத்து கடைசியாக அதாவது பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் எகெயின்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி PMNE என்கின்ற பெயரோடு கடைசியில் களத்தில் நிற்கிறோம். பல அமைப்புகள் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொண்ட அமைப்புகள் போராட்ட களத்தில் நின்று அந்த போராட்டத்தினுடைய வரலாறு அது ஒரு பக்கம். நான் எதற்கு அதை குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுக்கின்ற பக்குவம் இது போன்ற இயக்கங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் இங்கு வருகின்ற நேரத்தில் கூட இங்கு நல்ல பாடல்களை பாடினார்கள், உணர்வுபூர்வமாக பாடினார்கள். ஒரு அம்மா தனியாக ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினார். அவருடைய கண்களில் அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல, அவ்வளவு அற்புதமாக அவர்கள் அதை நடித்து காட்டினார்கள். எப்படி ஒரு சமூகம் பால்பட்டு கொண்டிருக்கிறது, இதற்கான தேவை இருக்கிறதா, இது வேறெங்கும் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சனாதனம் பேசுகின்றவர்களை, சாதியத்தால் அடிமைப்படுத்தியவர்களை நாங்கள் அலறவிட்டு பேசுகின்ற நேரத்தில் பலர் என்னிடத்தில் கூட கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இதை பேசுகிறீர்கள், அடிமைத்தனம் எல்லா இடமும் இருந்திருக்கிறது, ஏன் நீங்கள் இதை மட்டும் பேசுகிறீர்கள்? இருந்திருக்கிறது, எங்களுக்கும் தெரியும், நாங்கள் வரலாற்றை படித்திருக்கின்றோம். சில இடங்கள் போர் ஏற்படுகிறது, அந்த போரில் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தவனை அடிமையாக எடுத்துட்டான். ஆனால் அந்த அடிமைக்கும் இந்த அடிமைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அங்கே மிகப்பெரிய ஆள் கூட அடிமையாக மாறிடுவான், மிகப்பெரிய ஆள் கூட அடிமையாக மாறிடுவான். பிறகு இவன் போரிட்டு அவனை திரும்ப அடிமையாக்குவான். இது மாறி மாறி பல்வேறு இனக்குழுக்களிடையே பல்வேறு நாடுகளுக்கிடையே போர்கள் நடந்து அடிமைத்தனங்கள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியாவில் ஏற்பட்ட அடிமைத்தனம் என்பது அப்படிப்பட்ட அடிமைத்தனம் அல்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஏற்பட்டிருக்க அடிமைத்தனம் போரினால் ஏற்பட்ட அடிமைத்தனம் அல்ல, அல்லது பலத்தை பயன்படுத்தி பலவீனமானவனை அடிமைப்படுத்தியது அல்ல. இது ஒரு சித்தாந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனம். எனவேதான் இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் போன்றவர்களால் தூங்க முடியவில்லை. அவர் சென்ற வாரம் சொல்லுகிறார், இது ஒரு கல்ச்சுரல் ஜெனோசைடு, ஒரு கலாச்சார படுகொலை, ஒரு இனப்படுகொலையை தான் ஜெனோசைடு என்று சொல்லுவார். அவர் சொல்லுகிறார், சாதிய கட்டமைப்பை எதிர்ப்பதும் சமத்துவத்தை பற்றி பேசுவதும் மதசார்பற்ற தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுவதும் பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் கலாச்சார படுகொலையா. எப்படிப்பட்ட ஆணவம், எப்படிப்பட்ட திமிர், இதுக்கு நம்மகிட்ட என்ன விடை இருக்கு? நான் ட்விட்டரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இது கலாச்சார படுகொலை. ஏன்னா
இங்க வந்து என்ன முறை இருந்தது? பெண்கள் குழந்தையில திருமணம் செய்து கொடுக்கிறான். திருமணமான பெண் அவள் கணவனோடு வாழ்ந்தாலோ வாழலையோ, அந்த கணவன் இறந்து விட்டால் அவள் கைம்பெண்ணாகிறாள். அவளை தூக்கி வந்து விறகோட போட்டு எரிக்கணும். இல்லைன்னா அவள் வாழ்நாள் பூரா வீட்டுக்குள்ளாலே இருக்கணும், எந்த உரிமைகளும் இல்லாமல் சொல்லுகிறார்கள். விதவை மரணம் கூடாது. பெண்ணுக்கு சொத்து இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி சூத்திர பட்டம் கொடுத்து அவள் நிரந்தர அடிமை ஆக்கிட்டார். இதை நாங்கள் விடுவித்தோமே, இதை உடைத்தோமே, இதை தகர்த்தோமே, நீ கலாச்சார படுகொலை செய்த வெள்ளைக்காரர்கள் என்று கூறுகிறாயே. லார்ட் வில்லியம் பென்டிங் என்கின்ற மனிதன் தான் இந்தியன் வைஸ்ராயாக இருந்த நேரத்தில் முதலாக அதற்கு சட்டம் கொண்டு வந்து இந்த சதி திட்டத்தை ஒழிப்பதற்கு சட்டம் இயற்றியவர். அவர் தான் சட்டம் போட்டார். இது வந்து கலாச்சார படுகொலை. அவருடைய கணக்குப்படி சாதி என்ற ஒரு கட்டமைப்பை நீ ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினாய்? அங்கேதான் இங்க கேள்வியே வருது. நீ வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாட்டை உருவாக்கி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை நம்ப வைத்து இவன் பவ்யமா நின்று வந்து அதை ஏத்துக்கிட்டான். இந்த ஏத்துக்கிட்ட முறை எப்படின்னா, நீங்க யாரெல்லாம் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குதுன்னு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பெட்ஸ் வளர்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவன். ஆடு மாடு நாய் கோழி எல்லாம் வளர்க்கக்கூடிய. நீங்கள் ஒரு அன்பாக ஒரு நாய் வளர்த்தீங்கன்னா காலையில் வந்து அதை கெட்டி போடக்கு நீங்கள் இந்த சங்கிலியை கையில் எடுத்துட்டா போதும். நீங்கள் அதை கெட்டி போடக்க சங்கிலி எடுக்குதிய, அது ஓடி வந்து களத்தை காட்டிடும். நீங்கள் அந்த சங்கிலி எடுக்கிறது எதுக்கு? அதை திறந்து விட இல்லை, அதை கெட்டி போட. இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டி வாங்கி நீங்கள் வளங்க. இதுக்கு பேர் டேம்டு டாக், பழக்கப்படுத்தப்பட்ட நாய். வீட்டில் நீங்கள் ஒரு கிளி வாங்குங்க. அந்த கிளி வந்து இனம் சேர்க்கை கூட சேர்வதை தவிர்த்துடும். நீங்கள் அன்பாக பழகிட்டேன்னா அது வந்து காட்ட மறந்துடும், கூட்ட மறந்துடும், உங்கள் பின்னாலே இருந்துடும். நீங்கள் கொடுக்க சாப்பாடு. இதுதான் அடிமை, டேம்டு மைண்ட். அவனுடைய மனதை பழக்கி விட்டால், பக்குவப்படுத்தி விட்டால் அது நம்பிடுது. இப்படிதான் நாய் நம்ம பழக்கம், இவ்வளோ பெரிய யானையை பழக்கம், கிளிய பழக்கம். அதுபோன்று இந்த அப்பாவி மக்களை நீ தாழ்ந்தவன், இது உன்னுடைய பிறப்பு, நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்ப வைத்து கழுத்தறுத்த அநீதி அக்கிரமம் இந்திய துணைக்கண்டத்தை தவிர உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அதனால் அந்த அடிமைத்தனம் என்பது வேறு, இந்த அடிமைத்தனம் என்பது வேறு. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அடிமைத்தனம் அது இன்னொரு அடிமைத்தனம். ஒரு பக்கத்தில் போரின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அடிமைத்தனம் அது இன்னொரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனங்களை எல்லாம் விட பல மடங்கு கொடுமையான, அதை எண்ணி கூட பார்க்க முடியாத அசிங்கமான ஒரு அடிமைத்தனம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய அடிமைத்தனம். எனவே அந்த ஜாதிய அடிமைத்தனத்தை நாம் வேரோடு மண்ணோடு அறுத்தறிய வேண்டும். இவ்வளவு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவன் பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? பிறப்பு முன்ஜன்ம பாவம் தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா, நீ முன்ஜன்ம பாவம், நீ சொன்ன நான் நம்பிட்டேன். முப்பட்ட காலத்தில் எல்லாம் நம்புறான். இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்தஸ்தை பெற்ற பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஜனாதிபதி, உன்னுடைய பார்வையில் முன் ஜன்மத்தில் படுபாவம் செய்த காரணத்தினால் அவர் கர்ம விதியின் மூலமாக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மலைவாழ் சமூகத்தில் பிறந்தார். அப்படித்தானே? அதன முன்ஜன்ம பாவம். முர்மு அவர்கள் உன்னுடைய சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் ஒரு மலைவாழ் மகளாக பிறப்பதற்கு என்ன காரணம்? நீ சொல்லுவது உண்மையானால் அது முன்ஜன்ம பாவம். அப்போ முன்ஜன்ம பாவப்படி ஒரு மலைவாழ் மக்களுடைய வீட்டில் பிறந்த முர்முவால் அவரை ஈஸ்வரன் நினைத்தால் கூட அவரை காப்பாற்ற முடியாது. அவர் இந்த ஜென்மம் அவர் அந்த தலித் அப்படியே தான் வாழ்ந்து முடியணும்.
என்னப்பா பேசுன? நாங்கள் சொன்ன இடஒதுக்கீடு, நாங்கள் சொன்ன பகுத்தறிவு, நாங்கள் சொன்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட், நாங்கள் சொன்ன எல்லோரும் சமம் என்ற கோட்பாடு இன்றைக்கு இந்த பெண்மணியை இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வைத்திருக்கிறதே, இதற்கு இங்கே இருக்கக்கூடிய வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ஆளுநர்கிட்ட பதில் இருக்கிறதா நாங்கள் கேட்கிறோம். இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? நீங்க பதில் பேச முடியுமா? எப்படி இன்றைக்கு முர்மு முன்னால் நீ போய் கைகட்டி நின்று சேவகம் செய்கிறாய்? இது எப்படி நடந்தது? இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஈடுபாட்டால் ஏற்பட்ட ஒன்று. இதைத்தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு நம்மில் இருக்கக்கூடியவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். அண்ணன் சொன்னார், இங்கு சிலவர் பேசுகிறார்கள், இன்னைக்கு இனம் குறித்து பேசுகிறார்கள். தந்தை பெரியார் கூறியது போன்று நாம இனவரி பேசல, இனவரி பேசவில்லை. நம்முடைய இனத்தின் அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இனத்திற்கு பல கொடுமைகள் நடந்திருக்கிறது. அந்த வரலாற்றை பேச வேண்டும். வரலாற்றில் பேசாதவன் மயக்கத்தில் இருப்பவனுக்கு சமம் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் பேசுகின்றது இனவரி அல்ல, ஒரு இனத்தின் விடுதலைக்கான பேச்சு. ஒரு இனத்தை பல ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்படுத்தி நம்மை வஞ்சித்து ஏமாற்றி நம்முடைய உழைப்பை சுரண்டிய ஒரு வரலாற்றை நாம் தொடர்ந்து பேசித்தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அன்பு கூர்ந்து மறந்து விடாதீர்கள். நண்பர்களுக்கு மாநில சுயாட்சி பற்றி பேசுகின்றோம். அன்றைக்கு தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார். ஏன் கேட்டார்? சிலர் சொல்லுகிறார் விரக்தியின் வெளிப்பாட்டில் கேட்டார். ஆமா கேட்டார். தந்தை பெரியாருக்கு என்ன விரக்தி? நான் முதலமைச்சராக இருந்த விரக்தி இருந்தா, இல்லை பெரிய ஏகபோக கட்சிக்கு தலைவராகவில்லை என்று விரக்தி இருந்ததா? அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சியில் நல்ல பொறுப்பில் இருந்தார், நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது. அவர் ஏன் வெளியே வந்தார்? அவர் ஏன் தனித்தமிழ் நாடு கேட்டார்? இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு வேறு வழி இல்லை. எனவே நீங்க தமிழ்நாடு தான் இதுக்கு தீர்வுன்னு தந்தை பெரியார் பேசுறார். ஆனால் அதை பிரிவினைவாதம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை முன்னிறுத்தினார்கள். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நாடு இருக்கிறது, இந்த நாடு பெரிய நாடாக இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இந்த நாட்டிற்குள்ளே பல எல்லைகள் வரையறுக்கப்பட்டு அதுக்குள்ளே பெரிய இராணுவங்கள் உருவாக்கப்பட்டு பெரிய பிரச்சனைகள் வேண்டாம், அது நாங்கள் உன கூட ஒத்துக்கிடும். வேற என்ன இதில் விசேஷம் இருக்க போது? இன்னைக்கு ஒரே நாடாக இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது எவ்வளோ பெரிய 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 இங்கே இருக்க தேசத்தினுடைய பாதுகாப்பு போன்றவற்றுக்கு நம்ம ரெவன்யூ எல்லாம் போயிடும். அதெல்லாம் தேவையில்லை, இது ஒரு தேசமாக இருக்கட்டும். ஆனால் இந்த தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய அந்த உரிமைகளை வழங்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இன்றைக்கு நம்ம நாள் இருக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொன்றையாக கைப்பற்றி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அமைப்பையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் வீட்டில் ஒரு விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி நடத்துகிறார். அதிலே பிரதமர் சென்று வணக்கம் செலுத்துகிறார். அது சில விமர்சனங்களை உள்வாங்குங்க முன்னாடி கொண்டு வருது. விமர்சனங்கள் வந்தாச்சு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? அவர் சொன்ன பதில் அவ்வளவு அசிங்கமான பதில். காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணிகளும் இன்றைக்கு விநாயகர் மீது வெறுப்பை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க எப்போ விநாயகருக்கு மேலே அவங்களை வெறுப்பா? யாருக்கு? காங்கிரஸ் கட்சி. அட முட்டாள் பிரதமரே, நாங்கள் ஏன் நீங்கள் சென்றது தவறு என்று சொன்னோம் என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சட்டம் சில விதிகளை வகுத்து இருக்கிறது. அந்த விதிகளில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலன அமைப்பிற்கும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பிற்கும் இடையிலே ஒரு நியாயமான இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அது வலியுறுத்துகிறது. அந்த இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த இடைவெளி அச்சுறுத்தலுக்கு ஆளாகிவிடக் கூடாது. நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீதித்துறை தன்னுடைய தனித்தன்மையை இழந்துவிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுவாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நீதிபதியின் வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு மத சம்பந்தமான தனிப்பட்ட விழாவில் ஒரு பிரதமர் சென்று கலந்து கொண்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறார். இது பொதுமக்கள் மத்தியில் அரசியல் தலையீடு வருகின்ற காலகட்டங்களில் இந்த நீதித்துறை மீது இருக்குமோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இதுதான் கேள்வி. இந்த ஐயப்பாடு நாங்கள் சொல்வதில் உனக்கு என்ன பிரச்சனை?
நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் என்றால் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது, நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இதோடு விட்டு விடுங்கள், நானும் விட்டு விடுகிறேன். அவர் அழைத்தார், நான் சென்றேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கென்ன இவருக்கு விநாயகருக்கு மேலே கோபம், இவருக்கு சந்திரசூட் மேலே கோபம்? எங்களுக்கு சந்திரசூட்டையும் கோபம் இல்லை, மோடிட்டையும் கோபம் இல்லை, விநாயகர்ட்டையும் கோபம் இல்லை. எங்களுடைய கோபம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நீங்கள் கெடுத்து விடுவீர்களா? இன்றைக்கு பல அமைப்புகளை நீங்கள் ஜனநாயக அமைப்புகளை கபலீகரம் செய்து விட்டீர்கள். அதே போன்று நீதித்துறை எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே துறை, அந்த துறையும் நீங்கள் கபலீகரம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், நாங்கள் பேசுகின்ற இந்த பொது உடைமை சித்தாந்தம் கூட பொது வழியில் பேசக்கூடாத நிலை வரக்கூடிய நாள் மறுநாளே வந்துடும். யார் நமக்கு பாதுகாப்பு? எங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது? நீதிமன்றங்கள் அணுக முடியுதா? நீங்க நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டை விமர்சிக்க கூடாது, ஆனால் உண்மையை பேசுவதில் தவறில்லை. ஒரு ஸ்கூல் பில்டிங் போட்டால் ஸ்டே வாங்கிறான், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்டே வாங்கிறான். அரசாங்கத்துக்கு எதிராக எது போதாலும் ஸ்டே கொடுக்க மனநிலையில் பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீதித்துறையும் இந்த அரசியல் அதிகார அமைப்பும் ஒருவேளை ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த நாட்டில் சமூக நீதியும் சமத்துவமும் எங்கு சென்று நிற்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நாட்டினுடைய மகத்துவம் என்பது, இந்த நாட்டினுடைய பலம் என்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் தான். இந்த அரசமைப்பு சட்டம் ஏன் இன்றைக்கு பாஜகவால் இவ்வளவு அச்சத்தோடு பார்க்கப்படுகிறது? ஏன் நாம் ஒதுக்கி வைத்த செங்கோலை அவள் தூக்கி வருகின்றார்கள்? செங்கோல் ஆட்சி நடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருந்ததா? செங்கோல் ஆட்சி நடந்த இடத்தில் சட்டமன்றம் நடந்ததா? செங்கோல் ஆட்சி இருந்த நேரத்தில் பாராளுமன்றம் இருந்ததா? மக்களுடைய கருத்தை கேட்பார்களா? ஒருவன் சுயமாக தன்னுடைய கருத்தை அங்கு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட எந்த அமைப்பும் அங்கு இல்லை. அவர் இறக்கப்பட்டு நியாயம் செய்யணும். மன்னர் இறக்கப்பட்டு நியாயம் செய்யணும். அவர் உனக்கு உரிமை இருக்குன்னு நியாயம் பண்ண மாட்டார். ஆனால் எப்போது செங்கோல் ஒழிக்கப்பட்டு அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதற்கு பிறகுதான் உரிமை உத்தரவாதப்படுத்தப்பட்டது. இப்பதான் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் என்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்று வாதாட முடியும். இப்போது நீங்க சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போய் எங்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்று குரல் கொடுக்க முடியும். அன்னைக்கு கொடுக்க முடியாது. நீங்க பிரேயர் தான் பண்ண முடியும். நீங்க போய் அழதான் முடியும் மன்னற்ற, மன்னரே நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்று. அப்ப எவ்வளவு இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு அதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இந்த பிஜேபியினுடைய இந்த முயற்சி என்பது ஏதோ அல்ல, அது திட்டமிட்ட முயற்சி. அவர்களுக்கு தெரியும் மீண்டும் இந்த மக்களை மதத்தை சொல்லி பழக்கப்படுத்தி உள்ளாங்க. இவனுக்கு மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் மதம் என்ன இதை பற்றி ரொம்ப நிறைய அவர் பேசியிருக்காரு, நான் பார்த்துருக்கின்றேன். அது ஒரு பார்வை. நான் ஒரு ஆன்மீக பார்வையோட சொல்லி இவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஆன்மீகம் அவங்க எது பை மீன்ஸ் ஆஃப் விர்ச்சுஸ் சொல்லும். நற்காரியங்களின் மூலமாக தான் ஆன்மீகம். நற்காரியமே இல்லாதது என்ன ஆன்மீகம்? சொல்லால் செயலால் சிந்தனையால் பகைமை வெறுப்பு இதை பிரச்சாரம் செய்கின்றவருக்கு என்ன ஆன்மீகம்? உன் கணக்கிலே நீ ஆன்மீகம் இல்லை, அண்ணன் விடுதலை ராஜேந்திரனுடைய கணக்கிலே நீ ஆன்மீகம் இல்லை. ஆக ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஏமாற்று வித்தை தான். இது ஒரு வாக்குகளை வாங்குவதற்கு, மக்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு வித்தை. நீங்க ரெண்டு விதமாக, நாங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக மக்களை கவரலாம். ஒன்று அன்னைக்கு கிரீக் சொன்னார், பாத்தாஸ் அப்படின்னா சிம்பத்தட்டிக் அப்ரோச், ரொம்ப இறக்கப்பட்டு பேசி சிம்பதியாக பேசி. இன்னொன்று ஈத்தாஸ், எத்திக்கல் அப்ரோச், பெரிய எத்திக்ஸ் பேசுறது. இன்னொன்று லாஜிக்கல் அப்ரோச், கரெக்டாக சொல்லுது. இந்த மேடை லாஜிக்கல் அப்ரோச். நம்ம யதார்த்தத்தை பேசுகின்றோம். நீ ஏற்றுக்கொண்டால் கொள், இல்லைன்னா உன் கர்மம் இதுன்னு விட்டுரும். ஆனால் அது நம்ம சிந்திக்கவே விட மாட்டான். நம்முடைய உணர்வுகளோடு விளையாடுவார்கள். நம்முடைய மதம், நம்முடைய ஜாதி, எங்கடா இருக்கு ஜாதி? நான் இந்த ஜாதியை உலகம் பூரா தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இப்படி ஒரு பொல்லாப்பு கிடையாது. இனம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டீங்கன்னா லேப்ரடார்னு இருக்கும், அல்சேஷன் பிரைடு இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, அப்படி தானே இருக்குது. மாடை எடுத்துட்டா
காங்கேயம் இருக்குது, அதுக்கப்புறம் காங்கிரஜன் ஒன்று இருக்குது, சிந்தியன் இருக்குது, ஃப்ரீஷியன் இருக்குது, ஜெர்சி இருக்குது. மனுஷன் எடுத்துக்கிட்டா ஐரோப்பியன் இருக்கான், ஆப்பிரிக்கன் இருக்கான், மங்கோலியன் இருக்கான். இதெல்லாம் ஏனோ இருக்குதப்பா. எங்கடா ஜாதி இருக்கு? நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், உங்களுக்கு புரியும்படியே நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சேலத்திலேருந்து ஒரு பிள்ளை, மதுரையிலேருந்து ஒரு பிள்ளை, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பிள்ளை, திருச்சி, இப்படி 10 இடத்துல 50 இடத்துலேருந்து 50 பிரெக்னென்ட் தாய்மாரை கொண்டு வாருங்க. இந்த தாய்மாரை கொண்டு வந்து சமமாக சாப்பாடு கொடுங்க, நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து இவங்களை பிள்ளை பிரசவிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வாரம் நல்ல 1 வருஷம் சாப்பாடு கொடுங்க. இந்த பிள்ளைய கொண்டு வரிசையாக அங்கே உட்கார வச்சுட்டு உங்களை வரிசையாக கொண்டு இந்த குழந்தை என்னென்ன ஜாதின்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்ல முடியுமா? ஆட முட்டா பேல யாரோட அது சொல்ல முடியும்? அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் குழந்தை. எனது ஒரே இனம், அதில் ஒன்று நீ வேறுபாடு காண முடியாது. இதில் 2 வெள்ளைக்கார குழந்தை வச்சுன்னு பார்த்தீங்களா, அது உடனே தெரியும். அது கண்ணு நீளமாக இருக்கும், 2 வெள்ளையாக இருக்கும், முடிச்சோப்பாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டு கிட்டு வாட்டர் சட்டம் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 நீக்ரோ குழந்தை இருந்தால் நம்ம சொல்ல அந்த 2 நீக்ரோ இருக்கப்பா சொல்லலாம். 2 மங்கோலியன் குழந்தை இருந்தால் தெரியும், மூக்கு சப்பி இருக்கும், ஆளு குள்ளமாக இருக்கும், காப் மசிலாக இருக்கும். என்னடா முட்டாள்! அப்படி எவ்வளவு நம்ம வந்து முட்டாள்தனமாக ஏமாற்றி ஜாதி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இனம் இருந்தால் கூட இனத்தில் வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு இருக்கு? அவனுக்கு காலம் எழும்பினா பசிக்கும், நமக்கும் பசிக்கும். அவனுக்கு சாப்பிட்டா வயிறு நிறையும், நமக்கு சாப்பிட்டா வயிறு நிறையும். நம்ம குடலில் என்ன போட்டாலும் ஜீரணிக்கும், அது மாதிரி அவன் குடலில் என்ன போட்டாலும் ஜீரணிக்கும். இது ஜீரணிக்குவானில் தான் பிரச்சனை. நீங்கள் உலகத்தில் உணவை வச்சு இவ்வளோ விவாதம் நடக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. என்ன உணவு கிடைக்குமோ அந்த உணவை அவன் சாப்பிடுவான். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அண்டார்டிகா ஏரியாவுக்கு போயிட்டு நான் மீன் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாவ தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அங்கே ஐஸ் கட்டு ஒன்றுமே கிடையாது. அப்போ யூ ஹேவ் டு சூஸ் டெத் ஆர் ஃபிஷ்ஷு. மீனை சாப்பிட்டு வாழுதியா இல்லை பட்டு கிடந்து சாகுதியா, இதான் முடிவு. அப்போ யார் வரணும், அவன் உயிர் வாழலாம் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா சாக தான் செய்யணும். இதில் ஒன்றும் ஒரு புதிய இன்னும் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் கேட்டார்கள், லட்டை வாங்கினான், லட்டை சாப்பிட்டான், சொந்தக்காரனும் கொடுத்தாங்க, அவனும் சாப்பிட்டான், சந்தோஷமாக போயாச்சு, அது டைஜஸ்ட் ஆகியே போயாச்சு. இப்போ சொல்லி கொழுப்பு இருந்தது, அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு இந்த கொழுப்பு, இது நம்ம கையை மட்டும் கொழுப்பு எடுக்க முடியுமா? இல்லை அது அங்கேருந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்தா. அப்போ இந்த சிஸ்டம் அதை ஏற்றுக்கிடுது, அந்த சிஸ்டம் அதை ஏற்றுக்கிட்டாச்சு, அதில் ஒன்றும் டிஸ்பியூட் பண்ண கூட இல்லை. எனவே இது எல்லாமே வந்து நம்மை அவர்கள் மடையராக்கக்கூடிய வேலை. இனி பார்த்தீங்கன்னா யார் நம்ம மாநில சுயாட்சியை அல்லது மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகின்றோம். ஒரு நீட்டு, இன்றைக்கு கல்விக் கொள்கைக்குள்ளே போனால் நிறைய பேசலாம், நான் அதிக நேரம் பேசலை, நான் சுருக்கமாக பேசுகிறேன். நீங்கள் வந்து இந்த நீட்டை பற்றி இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை, இது அவசியமே இல்லை. நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறோம். இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு போச்சமையா ஹையர் எஜுகேஷனுக்கான தகுதி தேர்வு, அந்த உயர் படிப்பிற்கான தகுதி தேர்வு 12th முடிச்சப்போ அதுக்கப்புறம் என்ன வேலை? இது நீ நல்லா படிச்சு கொடு, இங்கே சிலபஸ் வேணா மாற்றிக்கா, என்ன வேணான்னு சொல்லிக்கா, என் வீட்டு பிள்ளை உன் வீட்டு பிள்ளை எல்லா வீட்டு பிள்ளையும் படிக்கக்கூடிய சிலபஸில் கொண்டு வந்துட்டு போயிட்டு போ. இது ஏழை எளிய மக்களுக்கு இது போய் தனியாக படிக்க முடியாது. அவனுக்கு படிக்க முடியும், அவன் இங்கே தோற்று போவான், ஒழுங்காக படிக்க மாட்டான். அங்கே படித்த மார்க் வச்சு இங்கே அவனுக்கு இடம் கொடுக்கணும். அதனால தான் கலைஞர் தெளிவாக சொன்னார், ஒரு உயர் படிப்புக்கு செல்வதற்கு ஒரே ஒரு தகுதி தேர்வு போதும், அதுக்கப்புறம் விவாதமே வேண்டாம். நீ எதுக்கு என்ன போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா, நான் என்ன கொண்டு முடிஞ்ச ஃபீஸை கட்டி இல்லாட்டி இலவசமாக படிக்க அரசாங்கம் ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்கு, அரசாங்கம் சொல்லி தந்த பாடத்தை நான் படித்து நான் மார்க் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ரெண்டாவது தெரிஞ்சு அது நல்லது கெட்ட விவாதத்துக்கு நான் வரல, நம்ம தேவையில்லை. இட் இஸ் அன்னெசரி ஆர்குமெண்ட், அவசியமே இல்லை. ஸோ அப்போ நீ இல்லைன்னா முடிவு பண்ணு, நீட் வேணுமா 12th வேணுமா? நீ 10th முடிச்சாச்சா, ஏன்னா நீட்டுக்கு சாரியா
யார் யார் ஜேஇக்கு சரியா சிஸ்டத்தை மாற்றுது. இது எல்லாமே நம்ம வந்து மடைகராளாக்குறது. அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்துட்டான். என்ன கர்மா? அந்த பேரை தமிழில் கரெக்டாக சொல்லுங்கப்பா. இந்த விஸ்வகர்மான்னு தமிழில் சொல்லிடுறாங்க முதல்ல. அதுக்கு தான் அதை ஏற்றுக்கணும் வேண்டாம்னு முடிவு பண்ணுவேன். இந்த கர்மம் தாண்டா ஒன்று அப்படி ஆக்குனது. அதுலேருந்து பேர் தமிழில் சொல்லலை. இந்த விஸ்வகர்மா தான் ஒன்று என்ன செய்யுது, கர்மா ஆக்குச்சு, குலத்தொழில் கர்மத்தை கொண்டு விட்டது. அந்த கர்மாவை தான் இப்போ சொல்லாங்க. எனவே இது எல்லாமே வந்து நம்மளை இன்று ஏமாற்றுகின்ற வேலை. நான் அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற ஒரு உதாரணத்தை சொன்னேன். அந்த உதாரணத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல. இன்னைக்கு வந்து ஏன் இந்த மோடி அரசனுடைய கொள்கைகளை நாம் எதிர்க்கிறோம்? நம்ம சும்மா ஒன்று எதிர்க்கல. நீங்கள் அதானிக்கு நம்ம எதிரில்லை, அம்பானிக்கு எதிரில்லை, ஒருத்தர் நம்ம எதிரில்லை, தனிப்பட்ட ஒருத்தர் நம்ம எதிரில்லை. ஆனால் அந்த கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? தோழர்களே, மாணவர்கள் இங்கே இருக்குது, உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுதாங்க. நீங்கள் வந்து இதை ஒரு அரங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அரங்கு. இந்த அரங்கில் நாங்கள் 100 பேர் இருக்கோம். சரி வேண்டாம், 10 பேர் இருக்கோம். இந்த அரங்கில் நாங்கள் 10 பேர் இருக்கோம். புரிஞ்சுடுங்க. முதல் 40 நாங்கள் பிரிப்போம். முதல் 40% இந்த அரங்கை வந்து நாங்கள் ஒரு ஆள் வந்து மார்க் பண்ணுங்க. அப்போ தம்பி இதில் வந்துடும், அப்படிதானே? இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துல நாங்கள் அந்த கடைசியில் எங்கள் தம்பி, எங்கள் கட்சிக்காரர், அவரை ஒரு சேர் போட்டு உட்காருவோம். அந்த 40% இடத்துல அவர் மட்டும் இருப்பார். 40% இடம் முடிஞ்சு வச்சு அடுத்த 40% போடுவோம். அது நான் இப்போ நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும், இங்கே போயிடும். இந்த இடத்துல 10 பேர் இருக்கல 1% ஆளை திரும்ப உட்காருவோம். 100ல் 10% உட்காருங்க. அப்புறம் அங்கே 10 பேர் இருந்தால் எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு 2 பேர் இருக்கணும். அடுத்த 40ல் 2 பேர். அப்போ 80% 3 பேர் இருந்தாச்சு. மீதி நாங்கள் 7 பேர் பாக்கி. நாங்கள் இது 7 பேர் இது 20% இருக்கணும். 7 பேர் இருந்துச்சுன்னா 20%. அப்போ நீங்கள் பார்த்தா இது 100 பேர் இருக்கக்கூடிய ஹால்னா 40% இடத்துல ஒரு ஆள் செயற்பட்டு உட்காருவார். அடுத்த 40%ல் 10 பேர் இருப்பான். அடுத்த 20% இடத்துல 89% உட்காரணும். இதாக இங்கே உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குது. இது ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? இது ஒரு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டில் இந்த 89% என்பது ஒரு 140 150 கோடி மக்கள் கொண்டிருக்கும் நாட்டில் எவ்வளவு பெரிய தொகை. இவ்வளவு பெரிய தொகையில் உள்ளவன் இவ்வளவு குறுகிய இடத்துல, குறுகிய வருமானத்தோடு, குறுகிய வாழ்வாதாரங்களோடு, குறுகிய வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை எப்படி இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம், கார்பரேட் இன்சென்டிவ் வேண்டாம். நீ வந்து 89 முதல்ல கைவிடு. 89 வாழ்க்கையை பற்றி பேசு. 89க்கான திட்டத்தை கொடு என்று சொல்லுகிறாங்க. அவள் முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சொல்ல இலவசம். என் கல்வி இலவசம் ஆகிறான், பேருந்து இலவசம் ஆகிறான், உயர்கல்வி இலவசம் ஆகிறான், உரிமை தொகை கொடுத்துறான். சரி கொடுத்துட்டோம். ஏன் கொடுத்தோம்? நீங்கள் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு, மோடி இதெல்லாம் மறைச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 10 வருஷம் ஆட்சி கூட பண்ணியாச்சு. எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். வீடு இல்லாத மக்கள் இருக்கிறதா? வீடே இல்லை, அவனுக்கு சொத்தை இல்லை. அவன் சொத்து இல்லாத சொத்து இலவசம் கொடுத்தாங்கன்னா, வீடு இல்லாதன்னு வீடு கொடுத்தாங்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான் இன்னைக்கு கிராமத்தில். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? படிக்க வசதி இல்லாமல் இருக்கான், அவனுக்கு இலவச கல்வி கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? ஒரு அரசினுடைய கடமை என்பது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. அந்த பாதுகாப்பில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது, ஆடை பாதுகாப்பு இருக்கிறது, அவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது இருக்கிறது, அவனுடைய எல்கைகளை பாதுகாப்பது இருக்கிறது, அவனுடைய உரிமைகளை பாதுகாப்பது இருக்கிறது. எந்த உரிமையை நீ எங்களுக்கு கொடுத்த சொல்லு. எங்களை எங்கே நீ பாதுகாத்தாய்? சைனாட்டிலிருந்து எங்களை பாதுகாத்தியா? இல்லை எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற பல்வேறு பன்னாட்டு முதலாளிகளின் ஆதிக்கத்திலிருந்து எங்கள் நீ வந்து பாதுகாத்தியா? எதையுமே நீ பாதுகாக்கல. எங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறியா?
எங்களுடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறாயா? அப்போ அவங்களுடைய கொள்கை என்பது முற்றிலுமாக ஒரு மக்கள் விரோத கொள்கை. அந்த கொள்கைக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எனவே அவர்கள் ஒரு பக்கத்தில் வந்து நம்முடைய வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது நம்முடைய பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு அணுகுமுறை கொண்ட ஒரு அரசை கடுமையாக விமர்சிப்பது, மறுபக்கத்தில் முதலாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய அந்த இன்சென்டிவைசிங், கேபிட்டல் இன்சென்டிவ் என்று சொல்லுவோம். நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து அதானி கம்பெனி இருக்கும். மோடி சொல்லுவார், நான் அவனுக்கு 60% மூலதன இன்சென்டிவ் தரேன். அப்போ 10,000 கோடி ரூபா நான் மூலதனம்னு சொல்லுவான். 10,000 கோடி 60% எவ்வளவு? 6,000 கோடி. ஒரு முதலாளிக்கு ஒரு கையெழுத்தில் 6,000 கோடி மூலதன கை. சரி, அது முடிஞ்சாச்சப்பா, ஒரு சொத்தை நான் சும்மா தரேன். என்ன விலைக்கு தருவேன்? டாட்டாக்கு நம்ம மேலே நாடு பூரா போராட்டம் நடத்தினோம். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த டாடா நோனா கம்பெனியை எடுத்து போராட்டம் நடத்திய நேரத்தில் நாடு முழுவதும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய இயக்கங்களில் நாமும் கொண்டார். அன்றைக்கு மோடி சொன்னார், நீ வெஸ்ட் பெங்கால் விட்டு இங்கே வாப்பா, நான் உன்னை சொத்து தரேன். குஜராத்தில் உள்ள ஏழை எளிய மக்களிடமிருந்து சொத்தை அபகரித்து ஏக்கர் ஒன்றுக்கு ₹1 கொடுத்தான். ஏக்கர் ஒன்றுக்கு ₹1. நமக்கு 1.5 சென்ட் பூமி கொடுத்தா ஒரு வீடைக்கு கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கு. 1.5 சென்ட் பூமி இவனுக்கு ₹1 கொடுப்பானா கிராமத்தில்? இதுதான் ஒரு பாசிச, ஒரு முதலாளித்துவ எண்ணம் கொண்ட பாஜக போன்ற கட்சிகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். அதனால தான் அவனுக்கு என்னன்னா, நம்ம பேசவே விட மாட்டான், பேசவே கூடாது, நம்முடைய மொழியை முடிவு செய்யக்கூடாது. நம்ம தமிழ் மொழிக்கு என்ன குழப்பமா இருக்கு? எங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? நாங்கள் அழகாக பேசுவோம், இலக்கியம் இருக்கு, இலக்கணம் இருக்கு, எல்லா வளமும் இருக்கு, எல்லாம் பண்ண முடியுது இந்த மொழியை வச்சு. ஒன்னே ஒன்று, வெளி உலகத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு கஷ்டம் இருக்கும். ஹிந்தி படிச்சோன்னா தீர்ந்துருமா? தீராது. அது தீரணும்னா ஆங்கிலம் படிக்கணும். இப்போ நம்முடைய மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே ஹிந்தியிலே பேசுவார். ஏன்னா தெரியுமாப்பா, நான் அவர் அங்கே போய் ஆங்கிலத்தில் தானே பேசுவார். இல்லாட்டி ஆங்கிலம் பேசுவார் அருகில் வைத்து கொண்டு தானே பேசுவார். அவர் தானே இன்டர்பிரட் பண்ணுவார். அப்போது நான் தமிழ் படிப்பேன், இவன் என்னை ஹிந்தி படிக்க வைப்பான். தமிழும் இந்தியும் படித்த பிறகும் நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, அங்கே பேச முடியாது. வடநாட்டில் போய் என்னை வட வியாபாரம் பண்ண முடியும்? அதுக்கும் இடம் இல்லை. அவனே அங்கே வடை வித்து கூட பிழைக்க முடியாமல் தான் அவன் இங்கே வந்து இங்கே புரோட்டா கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவருக்கு போட்டியாக நம்ம இங்கேருந்து அங்கே போடுமா? என்னப்பா நீ பேசிட்டு இருக்கிற? பேசக்கூடியதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஸோ அதில் எந்த லாஜிக்கும் இல்லை. எனவே மொழி என்பது, தாய்மொழி என்பது நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. பல மொழிகள் வந்து அந்த மொழிகளில் வளம் குறைவாக இருக்கும். அதில் பிறமொழியிலிருந்து சொற்கள், பிறமொழியிலிருந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவங்க பாரோ பண்ணியிருக்காங்க. நானும் மொழி குறித்து படித்தவன். மொழியில் வந்து இந்த பாரோயிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சர்வசாதாரணம். ஆனால் தமிழ் மொழிக்கு அந்த தேவை கூட வரவில்லை. ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழி அவ்வளவு மொழி வளமிக்க மொழி. நம்முடைய எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மொழியில் இருக்கிறது. எனவே அந்த தேவை கூட நமக்கு எழவில்லை. எனவே நாம் தமிழ் மொழியை நாம் படிப்பதிலோ, ஆங்கில மொழியை 2ஆம் மொழியாக கற்று உலகத்தோடு நம்ம இணைத்துக் கொள்வோம் என்ற கொள்கையை கேள்வி கேட்பதற்கு நீ யார்? 3வது, தமிழ் மொழி மீது உனக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன? இன்றைக்கு சனாதனம் பேசுகின்றவர்களுக்கு தமிழ் மொழியோடு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது. இந்த மொழியிலேயே பிரச்சனை இருக்கு. நீங்கள் மற்ற மொழிகளில் இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம இலக்கியங்கள், நான் ரொம்ப இலக்கியவாதி இல்லை, என்னுடைய குறைந்தபட்ச புரிதலை வைத்து சொல்லுகிறேன். ஏன்னா இங்கே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் அண்ணன் மணி அவர்களும் மிக தெளிந்த சிந்தனையாளர்கள். இங்கே வந்து இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இறை வழிபாடு, இந்த மன்னர் வழிபாடு, இப்படிப்பட்ட விஷயம் தான் இருந்திருக்கு. ஏன்னா எழுதக்கூடிய உரிமை இல்லை. நீங்கள் வந்து எழுதுறதே அவங்களை புகழ்ந்து தான் எழுத முடியும். அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை புகழ்ந்து தான் எழுத. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருந்திருக்கு. அதுவே உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இப்போ திருக்குறள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும். அதுக்கு பல பல விளக்கம் சொல்லலாம். சிறப்பு செய்தொழில் வேற்றுமையாக. இது இங்கிலீஷில் தொழில் என்பது இட்ஸ் வெர்ப். 2 திங்ஸ் சொல்லு. ஒன்று நவுன்னு சொல்லும், ஒன்று வெர்புன்னு சொல்லும். ஒன்று பொருள்,
ஒன்று செயல். ஸோ தொழில் என்று அவர் சொல்வது செயலை குறிக்கிறது. அப்போ எந்த மொழியியலாளரும் செய் தொழில் என்பது ஒருவன் செய்யக்கூடிய செயலை குறிப்பதை சொல்லுவார். இதுக்கு இன்றைக்கு வரிஞ்சு கட்டி விளக்கம் சொல்லா ஐயன் வள்ளுவரையே இன்றைக்கு சனாதனவாதி ஆக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அங்குதான் இவங்களுக்கு பிரச்சனையே வருது. பிறப்பக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் அங்கே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு. தட்டகல்லும் பேசுமோ நாதின் உள்ளிருக்கைன்னு அங்கே கேட்டுட்டாரு சித்தர்கள். எப்படி இந்த இலக்கியத்தை வச்சிருக்க முடியும்? இந்த இலக்கியத்தை வச்சுட்டு எப்படி அவங்க பேச முடியும்? பேசவே முடியாது. ஆனால் இந்த இலக்கியங்கள் அழியணும், இந்த மொழி அழியணும், இந்த மொழி இருக்கவே கூடாது. திருக்குறளை எப்படியோ காணாமல் இருந்துட்டா. கண்டிருந்தா எங்கேயாவது கொஞ்சம் நெளிவு சொல்லி உள்ள நுழைச்சிருப்பான். ஆனால் கண்டு எப்படி கண்ணில் தப்பிச்சுன்னே தெரியாது. அது ஒரு புதையல் மாதிரி நமக்கு சிக்கிட்டு, நமக்கு கண்ணில் சிக்காமே நம்ம கையில் கிடச்சிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றை எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம ஏற்ற மாற்றுகின்ற செயல்தான். இதில் வேற எதுவுமே கிடையாது. எனவே தான் நம்முடைய மொழி மீது அவர்களுக்கு வெறுப்பு என்பது இயல்பு. தமிழர்கள் ஒரு தர்மத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். தமிழர்கள் சாதாரண ஆள்கள் இல்லை. இங்கே திராவிடம் இனம் வந்து சாதாரண இனம் அல்ல. இங்கே புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் இருக்கிறார். நான் பிறந்த மண்ணில் ஐயா வைகுண்டர் இருக்கிறார். அவர் ஒரு சனாதனத்தை பேசியிருக்கிறார். தர்மம் தாள கிடப்பவனை தற்காப்பது தர்மம். தாள என்றால் தரையில் தரையில் கிடக்கவனை தூக்கி வைக்கிறது, அவனை காப்பது தர்மமா? இது எங்க தர்மண்டா? இது எங்க தர்மம்? நீங்க தைரியமா சொல்லுங்க தம்பி. வரல, எங்களுடைய தர்மம் என்பது தாள கிடப்பவனை தூக்கி பிடிப்பது, அவனை காப்பது. நீங்கள் சொல்லுகின்ற தர்மம் மேலே இருக்கக்கூடிய எங்களை கீழே தள்ளிவிட்டு எங்களை நம்ப வைத்து எங்கள் மீது மிதிப்பதற்கு நீங்கள் சொல்லுகின்ற தர்மம் தான் நீங்கள் சொல்லுகின்ற தர்மம். அந்த தர்மம் எங்களுக்கும் தேவையில்லை, எந்த மனுக்குலத்திற்கும் தேவையில்லை. எனவே இது மிகப்பெரிய கருத்தியல் போர். இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிடும் நினைக்காங்க. எங்கள் ஊரில் சொன்னான், பாம்பு வந்து அப்படி செத்த மாதிரி கிடக்கும், திரும்ப காற்று குடிச்சு திரும்ப எழும்பிடணும். அது மாதிரி இந்த சித்தாந்தம் என்பது அவள் கைவிடப் போவது இல்லை. ஏனென்றால் நாம் பேசிவிட்டு சென்று விடுகிறோம், அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு தூரம் பிரெயின் வாஷ் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ண முடியும்? இன்றைக்கு ஒவ்வொரு தளங்களிலும் விதவிதமான முகங்களோடு சென்று விதவிதமான அணுகுமுறைகளை கடைபிடித்து அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் ஆக்கிரமிக்க நினைக்கிறார்கள். எனவே இந்த ஆக்கிரமிப்பை நாம் அகற்ற வேண்டும் என்றால் மாநிலங்களுடைய உரிமை, ஒவ்வொரு இனங்களுடைய உரிமையும் மாநிலங்களுடைய இனம் பாதுகாக்கணும், மொழிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், இனங்களுடைய அடையாளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே திராவிட இனத்தினுடைய அடையாளமும் பாதுகாக்கப்பட வேண்டும். திராவிட இனத்தினுடைய மூல மொழியான தமிழ் மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டின் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு மாநில சுயாட்சி நம்முடைய தான் தீர்வாக இருக்க முடியும். நம்முடைய உரிமைகளை எந்த சூழலில் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்து உண்மையிலேயே என்னை இங்கு பேச அழைத்து சிறப்பித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.